ஒரு இடத்துல 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு பிரசிடென்ட் நிற்கிறாங்க, பஞ்சாயத்து போர்டு தேர்தல் நிற்கிறாங்கன்னா, தலைவர் 2 பேருக்கும் எப்படி இருக்குது தலைவர் ஜாதகம். இவருக்கு நல்லாவே இல்ல, இவருக்கு பூஜை பண்ணுறாரு. அவனா பூஜை வந்து ஒழுங்கா நடக்காது. அவர் முழுமையா பண்ண முடியுமா? அந்த பூஜைய ஒழுங்கா பண்ணவே முடியாது, பண்ணவே மாட்டாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, கரெக்ட்டா அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா, அந்த பூஜை பண்ணும்போது கரெக்ட்டா அவருக்கு எந்த நேரத்தில எத செய்யணுமோ கரெக்ட்டா அந்த நேரத்தில அந்த சங்கல்பத்திலயோ, அந்த பூர்ணாகுதியிலயோ அவர் அழகா என்ன பண்ணுவார், அந்த நிகழ்வ அழகா சமர்ப்பணம் பண்ணி அவருடைய வேண்டுதல், பிரார்த்தனைகள் நிவர்த்தி பண்ண முடியுமோ, நிவர்த்தி பண்ண முடியும். நீங்க இப்போ பூஜையிலயோ, வழிபாட்டு முறைகள்லயோ இல்ல. அவரவர் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த வழிபாட்டு முறைகள் நல்லா இருக்கும். ஜாதகம் நல்லா இல்லன்னா, அந்த வழிபாட்டு முறைகள் வழிபட முடியாது. அந்த யாகத்தை நடத்த முடியாது சில பேர். அத விட்டு நெறைய இடைஞ்சல்கள், நெறைய இடையூறுகள் வருமான்னு வரும். அத விட்டு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு இருக்கு. அத விட்டு ஒரு தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்டின்னா, பூஜைகள் மட்டும் கிடையாது. அவரவர் ஜாதகத்த பொறுத்து தான் அவங்க ஜெயிக்கிறதும், தோற்கிறதும் அதுதான் முடிவு செய்யும். இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகமும், அட்சய லக்கணம் மட்டும் தான். அவரவர் லக்கணம் எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்கு? என்னுடைய ஆப்போசிட்ல நிக்கிறவர் எப்படி இருக்கு? நான் 98 மார்க் வாங்குறதால நான் ஜெயிக்க முடியாது. 99 மார்க் ஒருத்தர் வாங்கியிருந்தா? ஏன் 100 மார்க் இன்னொருத்தர் வாங்கியிருந்தா? அப்ப 100 மார்க் வாங்குறவர் தான் அத ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள நிகழ்வு. கண்டிப்பா வந்து அவரவர் ஜாதகத்தோட அமைப்பு வச்சு தான் இந்த பூஜைகளும், வழிபாட்டு முறைகளும் பயன்படுமேங்கிறத இந்த நேரத்தில சொல்லலாம்.